வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிரிலோபஸ் குமார் வீட்டு வசதித்துறையின் முதன்மை செயலாளராக பணியிட மாற்றம். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களையும் பணிமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும். RBI அறிவுறுத்தல் படியே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் திட்டவட்டம். திமுக ஆட்சியின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணிகள் தீவிரம். 2 வாரங்களில் அறிக்கை வெளியிடப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளும் ரத்து. முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதிய நிலையில் பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்து மத்திய அரசு நடவடிக்கை. தமிழக அரசின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் மேலும் 18 போலீசார் நியமனம். எஸ்பி, டிஎஸ்பிக்கள், காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள நிலையில் தமிழக காவல்துறை நடவடிக்கை. கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரானார் TK சிவக்குமார். பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் MLA-க்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. ஜூன் 3ஆம் தேதி கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் TK சிவக்குமார். முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் TK சிவக்குமார் பதவியேற்கிறார். அடுத்த 4 முதல் 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தின் சில பகுதிகளில் தொடங்க வாய்ப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகள் மற்றும் கேரளத்தின் பருவமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மயக்கம். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாம்களில் தீவிர சிகிச்சை. நெல்லை மாவட்டம் தெற்குப்பட்டியில் இருவரை மர்ம கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டிய CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. 12 பேர் கொண்ட கும்பலில் 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆலங்குளம் அருகே 6 பேரை வெட்டிய வழக்கில் காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த குற்றவாளிகளை மடக்கி பிடித்த போலீசார். குற்றவாளிகளை போலீசார் மடக்கி பிடிக்கும் ட்ரோன் காட்சி வெளியீடு. வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக நாளை மறுநாள் திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் விஜய். திருச்சி புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு களையப்பட்ட நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகரை சந்தித்த அதிமுக நிர்வாகிகள். அதிமுக MLA-க்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவது குறித்து விசாரிக்க வேண்டும் என மனு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 167வது பிரிவின்படி தாவேகா அரசின் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம். ஆளுநர் உடனான சந்திப்பிற்கு பிறகு அதிமுக MLA அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேட்டி. சென்னையில் விண்ணப்பங்கள் பதிவானதிலிருந்து 27 நாட்களில் கட்டுமான திட்ட அனுமதி வழங்க வேண்டும். அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை உத்தரவு. ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் எனவும் ஆணை. தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் G. கிருஷ்ணராஜா பணி நீக்கம். முறைகேடு புகார்களை அடுத்து சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் நடவடிக்கை. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம். வடசென்னை முன்னாள் மாவட்ட தலைவர் திரவியம் தரப்பும் தற்போதைய தலைவர் மதுராமகனி தரப்பினரும் கைகலப்பில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
புதுக்கோட்டை மாவட்டம் பி அழகாபுரி கிராமத்தில் திருவிழாக்களுக்கு வான வேடிக்கை தயார் செய்யும் இடத்தில் பயங்கர வெடி விபத்து. கட்டடம் தரைமட்டமானதில் ஒருவர் உயிரிழப்பு. சென்னை கோட்டூர்புரத்தில் வீடுகள் ஒதுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். அடுக்குமாடி குடியிருப்பில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை கோட்டூர்புரத்தில் வீடுகள் ஒதுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வலுக்கட்டாயமாக கைது. அடுக்குமாடி குடியிருப்பில் ஒதுக்கப்பட்ட வீடுகளை கொடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. தனது தாயாரின் மறைவை அடுத்து துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னை திரும்பினார் நடிகர் அஜித் குமார். ஞாயிற்றுக்கிழமை அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக தகவல். தாயார் மோகினி கடந்த சில ஆண்டுகளாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில் தூக்கத்திலேயே உயிர் பிரிந்ததாக அஜித் குடும்பத்தினர் அறிக்கை. இறுதிச் சடங்கு தனிப்பட்ட நிகழ்வாகவே நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணை வெளியீடு. ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல். 24 பர்கனாஸ் மாவட்டத்தில் கற்கள் மற்றும் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். ஐபிஎல் கோப்பையை வெல்லப் போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.